இல்லை, நாங்கள் சண்டைக்கு அப்புறம் மிஸ்கின் சாருடைய பிறந்த நாளில் ஒன்று சேர்ந்துட்டோம். அதனால ஏதோ விளையாட்டுக்கு ஆரம்பித்தோம். அது தலைப்பே வந்து விஜய் சேதுபதி பாண்டராஜ் சண்டைன்னு தான் வந்துருமோன்னு இதாக இருக்கு. சண்டை உண்மைதான், நடந்தது தான். ஆனாலும் அருவாள் அவர் எடுக்கலை, நான் கத்தி எடுக்கலை, துப்பாக்கி எந்த ஆயுதமும் எடுக்கலை. நீ எப்படி நான் எப்படின்னு கையையும் நீட்டிக்கல. ஒரு சின்ன மனஸ்தாபம், அது பெரிய மனஸ்தாபமாக மாறிச்சு. சரி ஓகே, வாழ்க்கையில் உங்களை நானும் படம் பண்ணோம், நீங்களும் படம் பண்ண வேண்டாம், பிரிஞ்சிட்டோம். அன்பா தான் பிரிஞ்சோம், சண்டைகள்லாம் வார்த்தைகள்லாம் இல்லை. அப்புறம் மிஸ்கின் சார் அவர் பிறந்தநாள் கூப்பிட்டாரு. அங்கே போயிருக்கும்போது பார்த்தா அவர் என்ட்ரி ஆகுறாரு. இப்போ இந்த மனுஷனை நம்ம இப்போ எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நம்ம விலைக்கு போயிடுவோமான்னு நான் யோசிக்கிறேன். அவரும் அந்த மனநில் வந்தாரா என்னன்னு தெரில. சரி ஹாய் சொல்லிடுவோமா, இல்லை அப்படியே விலை ஓரமா. ஒரு ஈகோ இருக்கும்ல, பொதுவாக மனிதனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல, அந்த ஈகோ எனக்கு கொஞ்சம் அதிகம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஓடிக்கிட்டே இருக்கு. கேக் வெட்டுவோம் அப்படின்னு மிஸ்கின் சார் கூப்பிட்றாரு. அப்புறம் அந்த கூட்டத்தோட மிங்கிள் ஆகிட்டோம். இந்த கூட்டத்துக்கு அந்த மனுஷன் நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ட்டு மிங்கிள் ஆகிட்டோம். திடீர்னு பார்த்தா கேக் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அப்படி கழுத்தோடு இழுக்குது. இழுத்துட்டு பார்த்தா, திரும்பி பார்த்தா இவர், என்ன தலைவர் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஒரு படம் பண்ணுவோமான்னு அங்கேயே ஒன்று சேர்ந்துட்டோம்.